அஷ்டமா சித்தியா 64 கோடி சித்துகள் இருக்கான். எத்தனை சித்து? 64 கோடி. அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராப்தி. அதனால்தான் வள்ளல் பெருமானார் சொல்வாரு, புத்தரெல்லாம் போற்றும் அருள் சித்தர் மகன் நானே என்று தன்னை அறிமுகம் செய்வார். என்னை பேச வைக்கிற, பாட வைக்கிற, நடக்க வைக்கிற, ஓட வைக்கிற, கோபப்பட வைக்கிற எல்லாம் யார் செய்யறா? நீ தானே செய்யற. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்? எல்லாம் நான் பண்றேன், நான் செய்யறேன், நான் பேசுறேன், நான் பாக்குறேன், நான் படிக்கிறேன். நம்ம ஆசை எப்படிதானே தூண்டுவாங்க. தூண்டுனவனே அப்படியே மயங்கிடுவோம். இவங்கெல்லாம் பாவம் கூவி கூவி அழைப்பாங்க, போகமாட்டோம். அவங்க அப்படி ஒரு ஆசையை தூண்டுற மாதிரி ஒரு வார்த்தை விட்டுறக்கூடாது. மனிதனுடைய ஆசை தாங்க ஏமாற்றத்துக்கு எல்லா குற்றங்களுக்கும் காரணம். இந்த மனிதர்களை மாத்தவே முடியல. இது எல்லாம் சாடியவர்கள் சித்தர்கள். சீவனை சிவமாக்கும் சித்தர்கள். சீவன்னா உயிர். உயிர் என்பதற்கான சரியான தமிழ் சொல் அல்ல, வடமொழி சொல் ஜீவன். அதை நாம் எழுதும் பொழுது சீவன் என்று சகரத்தில் எழுதுகிறோம். சீவன், ஜீவன் என்பதை சீவன். தமிழ்ச்சொல் உயிர். சீவனை சிவமாக்கும் சித்தர்கள். அவங்கதான் சிவம் ஆக்குறாங்களா? அப்ப அது சிவம் இல்லையா? நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். சீவனை சிவமாக கண்ட சித்தர்கள், சீவனை சிவமாக அறிந்த சித்தர்கள், சீவனை சிவமாக உணர்ந்த சித்தர்கள், சீவனை சிவமாக தெளிந்த சித்தர்கள், சீவனை சிவமாக ஆக்கும் சித்தர்கள். எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இப்ப நமக்கு சீவன் சிவமா இருக்கா இல்ல வேற ஏதாவது இருக்கா? நமக்கும் நமக்குள்ள இருக்கிற சீவனும் சிவம்தான். அவர்கள் அதை முழுமையாக அறிந்து தெளிந்து உணர்ந்து அடைந்து அம்மயம் ஆயிட்டு. முதல்ல அவங்க அறிந்தாங்க, ஆமா எனக்குள்ள சீவனாக இருப்பதுதான் சிவம், சிவம்தான் எனக்குள் சீவனாக இருக்கிறது என்பதை அவர்கள் முதலில் அறிந்தார்கள். அறிந்ததை நமக்கு சொன்னாங்க. நாம இன்ன வரைக்கும் ஒரு சிலரை தவிர யாரும் அதை வெறும் வார்த்தைகளாக கேட்டுக்கொண்டிருக்கிறோமே ஒழிய அதை நம்பல. அப்படி நம்பனா நாம இன்னைக்கு எல்லாரும் எப்படி இருப்போம் தெரியுங்களா? இந்த நாடு எப்படி இருக்கும் தெரியுங்களா? சித்தர் நெறி மட்டும் இந்த உலகில் தமிழ்நாட்டுக்கே உரியதுதான் இந்த நெறி. உலகில் வேறு எங்கும் இல்லாத. ஆனா உலக எங்கும் இருக்கிறார்கள். ஆனால் சித்தர்களை போற்றும் மரபு தமிழகத்துலதான் இருக்கு. சித்த வைத்தியம் என்றால் தமிழர்களின் வைத்தியம். ஆனால் உலகெங்கும் இருக்கிறார்கள் சித்தர்கள், இல்லாமல்லாம் கிடையாது. யார் சித்தர்கள் என்றால் யார்? நம்ம என்ன தெரிஞ்சு வச்சிருக்கோம்னா, நம்ம பெரும்பான்மையானவர்கள் சித்தர்கள் அப்படின்னா சித்து வேலை பண்றவங்க எல்லாம் சித்தர்கள்ன்றோம். அது சித்து வேலை, அது சித்தர்கள் கிடையாது. என்ன சித்து வேலை பண்ணுவாங்க? இப்படி பண்ணா அப்படி திருநீறு கொட்டும். அப்புறம் வேற என்னென்னலாம் பார்த்துருக்கீங்க? அப்படி கையில இருந்து எந்திரம் விழும், அப்படி என்னென்னமோ பண்ணுவாங்க. நீங்கெல்லாம் போய் பார்த்துருப்பீங்க. அவங்க எச்சு துப்புனா ரொம்ப நல்லதுன்னெலாம் போய் தூப்பிட்டு வருவாங்க இல்லையா? இதெல்லாம் சித்து வேலை இருக்கு. அவங்க கிட்ட ஒரு சக்தி இருக்கு. ஆனா அது உங்களுக்குள்ளேயும் இருக்கு. அஷ்டமா சித்திகள் என்பார்கள். அணுவை போல சுருங்குவது. அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராப்தி, பிராகாமியம், வசித்துவம், ஈசத்துவம். இதுதான் அஷ்டமா சித்திகள். ஆனால் வள்ளல் பெருமானார் சொல்கிறாரு, அஷ்டமா சித்தியா 64 கோடி சித்துகள் இருக்கான். எத்தனை சித்து? 64 கோடி. 647 இல்ல, கோடின் போட்டார். 8 சித்திகள் தானே சொல்றோம். பெருமானார் சொல்கிறார் இல்ல, ஆடுரு சித்திகள் 64 கோடியும். அப்ப எவ்வளவு சித்து இருக்கு பாருங்க. இவ்வளவு சித்துகளும் கைகூடும் எப்ப? சீவனை சிவமாக அவர்கள் கண்டுவிட்டால், ஆக்கிவிட்டால், தெளிந்து விட்டால், இறைவனுக்குரிய எல்லா சித்துகளும். அவனை விட சித்தன் யார் இருக்கா?
அதனால்தான் வள்ளல் பெருமானார் சொல்வாரு, முத்தரெல்லாம் போற்றும் அருட் சித்தர் மகன் நானே என்று தன்னை அறிமுகம் செய்வார். யாரு தெரியுமாயானா, முகம் அறியால் போல் இருந்தீர். வள்ளல் பெருமானார் கேட்பாரு, முகம் அறியார் போல் இருந்தீர், ஏன்பா என்னை யாரோ தெரியாதவ மாதிரி நடந்துக்கிறீங்களே, என்னை அறியீரோ, என்ன உங்களுக்கு தெரியலையா? முத்தரெல்லாம் போற்றும் அருட் சித்தர் மகன் நானே என்பார். இந்த சித்திலையும் சித்தன் யார் தெரியுமாயா? அவயா அருட்பெருஞ்சோதி ஆண்டவனுடைய சித்து வேலையை விடவா எவனாவது சித்து பண்ண முடியும்? எங்கெங்கயோ போய் சித்து காட்டுறாங்கன்னு போய் நிக்கிறீங்களே, இறைவனினுடைய சித்தை விட ஒரு சித்து இந்த உலகத்துல இருக்கான்னாரு. நம்ம என்ன நினைப்போம், என்ன சித்து பண்றாரு, இந்த உடம்பு ஒரு சித்து இல்லையா? சிந்தியுங்கள், இந்த உடம்பு ஒரு சித்து இல்லையா? அதுக்குள்ள உயிர் எப்படி வந்ததுன்றது சித்து இல்லையா? இந்த குரல் எப்படி வருதுன்றது சித்து இல்லையா? எப்படி பார்க்கிறோம், எப்படி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு 7 தாதுக்களாக மாறுகிறது. நாம் உணவு உண்பதோடு சரி, அந்த உணவு எத்தனை தாதுக்களாக மாறுகிறது? எத்தனை தாதுக்கள்? 7 தாதுக்கள், சப்த தாதுக்களாக மாறுகிறது. என்னென்ன? ரசம். ரசம் நம்ம உள்ள நடக்குதா? ரசம்னா என்ன? சாறு. ரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, போன் மேரோ, மஜ்ஜை, விந்துநாதம். இந்த 7 தாதுக்கள் நம்ம உடம்புக்குள்ள நம்ம சாப்பிட்ற சாப்பாடு. இதுல சப்டிவிஷன் எத்தனை தனிமங்கள், எத்தனை கனிமங்கள், எத்தனை விட்டமின், எவ்வளவு உள்ள மாறுது தெரியுங்களா? இதெல்லாம் யார் மாத்திரதோட முடியுது நம்ம வேலை. இதுல உமிழ்நீர் சேர்க்கப்பட்டு சாப்பாடை நல்லா ஒரு பல்லு மெல்லுது. இங்கிருந்து நாவடி சுரப்பி, கீழ் சுரப்பி, மேல் சுரப்பி, எல்லா சுரப்பிகளும் அப்படி உமிழ்நீரை சுரக்கும். அது உணவோடு சேரும். அந்த உணவு அரைக்கப்பட்டு அந்த மால்டோஸ், குளுக்கோஸ், அது இதெல்லாம் சேரும். அந்த நொதி சேரும். அதனால மென்னு சாப்பிடுங்க. சேர்க்கப்பட்டு அப்படி உணவு குழாய் வழியாக இரைப்பைக்கு போகும். இரைப்பையில அரிதகிதா அமிலம் என்னும் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இருக்கு. அது அந்த உணவை அப்படியே என்ன பண்ணும்? அரிக்கும். அரித்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் நடக்கும். உணவை சாறை எடுத்துரும். நம்ம சாப்பிட்ட சாப்பாடுல இருந்து சாறு எடுத்து மீதி சக்கையை மலக்குடலுக்கு அனுப்பிடும். அந்த சாறுல சில ரசாயன துளிகளை சேர்த்து ரத்தமா கொஞ்சம் கல்லீரலுக்கும் இதயத்துக்கு அப்படி அனுப்பும். அதுக்கு பிறகு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல சதைக்கு தேவையான சில கனிமங்கள், தனிமங்கள், அது என்னென்ன இருக்கோ, புரோட்டீன், அதையெல்லாம் சதை பகுதிக்கு அனுப்பும். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல சில எண்ணெய் சத்துகள், கொழுப்பு சத்து இருக்கும், நல்ல சத்து இருக்கணும், அதுக்குதான். அதை என்ன பண்ணும்? கொழுப்புக்கு அனுப்பும். அதற்கு பிறகு நம்ம சாப்பிடும் உணவுல சுண்ணாம்பு சத்து, கால்சியம், அது இதுன்னு இருக்கு இல்லையா, அதை எடுத்து எலும்புக்கு அனுப்பும். இதெல்லாம் யார் அனுப்புன்றன? யார் அனுப்பும்? அதுக்கு பிறகு அந்த மூட்டு எலும்புகள்ல மூட்டு தேஞ்சு போச்சுன்றாங்க இல்லையா, அது போன் மேர குறையிறது தான் மஜ்ஜை. அந்த மஜ்ஜை சத்தாக அனுப்பும். அது மிக உயரிய சத்து. அதற்கு பிறகு 7வது தாது பொருளாக 21 நாள் நடக்குமா இந்த ப்ராசஸ். 7வது தாது பொருள் நம்ம உடம்புக்குள்ள போய் சேர்றதுக்கு 21 நாள் ஆகும். அப்ப எவ்வளவு ப்ராசஸ் நடக்குது. இன்னைக்கு நம்ம சாப்பிட்ட சாப்பாடு 7 நாள் கழிச்சு செக்சுவல் வைட்டல் ஃப்ளூயிட் எனும் விந்துநாத திரவமாக மாறும். எவ்வளவு உயர்ந்தது. இதெல்லாம் அனுப்பும், செய்யும், மாத்தோன்றுமே. எது மாத்துது? யார் அந்த ப்ரோக்ராம் பண்றா? ஏதாவது நம்ம மேனேஜர் உள்ள போட்டு வச்சிருக்கோமா? இது சித்து இல்லையா? இந்த வள்ளல் பெருமானார் கேட்கிறாரு, இந்த சித்த பாரியா? இத பார்க்கல, எங்கெங்கயோ போய் உட்கார்ந்து. அதனால்தான் இவர்கள் எல்லாம் எதை பார்த்தாங்க? சித்தர்கள் உள்ளே நடக்கிற சித்து வேலையை அகத்துள்ளே. அதனால்தான் இங்க அகத்தீசாய அப்படின்றாங்க. அது என்ன? அது ஒரு பெயரா? அவருடைய உணர்வு. அது அவருடைய உணர்வு. அகத்துள்ளே இருக்கின்ற உயிரை ஈசனாக கண்டவர், அகப்பூஜை செய்ததால் அவர் அகத்தீசர். நாமளும் அந்த பூஜை பண்ணா நாமளும் யாரு? நாமளும் அகத்தியர் தான். யார் ஒருவர் உள்ளே இருக்கிற இறைவனை காணுகின்றார்களோ அவர்கள் அனைவரும் அகத்தீசர்.
அப்பதான் அந்த உள்ள இருக்கிற சித்து வேலை அவர்களுக்கு தெரியும். எப்பா உள்ள எவ்வளவு சித்து நடக்குதுயா, இந்த கண்ணு எப்படியா இயங்குது, இந்த காது எப்படி கேக்குது, இந்த நாக்குக்கு எப்படி சுவைத்திறன் தெரிகிறது, இந்த நுரையீரல் எப்படி சரியாக ஆக்சிஜனை சுவாசிக்கிறது, எப்படி இதயம் நான் சொல்லாமலேயே ஒரு நிமிடத்திற்கு 72 முறை துடிக்கிறது, இப்படி இன்னும் இன்னும் எத்தனையோ பணிகள் என் உடலுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறதே, இதையெல்லாம் யார் செய்வது? இப்படி தெரிஞ்ச அந்த கடவுள் மேல எவ்வளவு காதல் வரும். உடலுக்குள் பட்டினத்தடிகள் சொல்கிறார், உடலுக்குள் நீ நின்று உலாவினதை காணாமல் காடுதோறும் அலைந்து கால் அழுத்தேன் பூரணமே. எப்பா நீ உங்கதான் இருக்கன்னு எனக்கு தெரியாம நான் காடு மலைன்னு அலைஞ்சு என் கால் வலிச்சதுதாயா மிச்சம்னார். ஊனுக்குள் நீ நின்று உலாவினதை காணாமல் நான் என்று இருந்து நலன் அழிந்தேன் பூரணமே. நீ என் ஊனுக்குள்ளதான் இருக்கிற, அது தெரிஞ்சுக்காம நான் என்ன பண்ணேன், எல்லா வேலையும் நீ தான் செய்யற, என்னை பேச வைக்கிற, பாட வைக்கிற, நடக்க வைக்கிற, ஓட வைக்கிற, கோபப்பட வைக்கிற, படிக்க, எல்லாம் யார் செய்யறா? நீ தானே செய்யற. ஆனா நான் என்ன நினைக்கிறேன், எல்லாம் நான் பண்றேன், நான் செய்யறேன், நான் பேசுறேன், நான் பாக்குறேன், நான் படிக்கிறேன் அப்படின்னு இருந்து மொத்தமா அழிஞ்சிட்டேன்யா. ஊனுக்குள் நீ நின்று உலாவினதை காணாமல் நான் என்று இருந்து நலன் அழிந்தேன் பூரணமே என்று சித்தர்கள் என்றால் தனக்குள்ளே இருக்கின்ற அந்த இறைவனை உயிராக கண்டவர்கள் அல்லது உயிரை இறைவனாக கண்டவர்கள். ரெண்டும் வேற வேற இல்லை. எது அண்டத்திலே இந்து இவ்வளவு பிரபஞ்சம், இவ்வளவு கோள்கள், இவ்வளவு நட்சத்திரங்கள், இதை எல்லாவற்றையும் படைத்தும் காத்தும் அழித்தும் மறைத்தும் அருளி கொண்டிருக்கிறதோ, அணு முதலாய் அண்டகோடிகள் அனைத்தையும் இயக்கி கொண்டிருக்கிறதோ, அந்த சக்தி தான் எனக்குள்ள உயிரா இருக்கு. எது அண்டத்துல இருக்கோ அதுதான் பிண்டத்திலையும் இருக்குன்னு உணர்ந்தவர்கள் தான் சித்தர். அவ்வளவு. இது உணர்ந்தது மட்டுமல்ல, உணர்ந்ததை நம்ம எல்லாரையும் சொல்லி கூப்பிட்டவங்க, வாங்கப்பா நீங்க எல்லாம் வீணாக்கிட்டு இருக்கீங்கப்பா என்று நம்மை கடிந்து கொண்டவர்கள் சித்தர்கள். அவங்கெல்லாம் ரொம்ப சாதாரணமா அன்பாலாம் சொல்ல மாட்டாங்க. அன்பா சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லுவாங்க, மற்ற இடத்துல எல்லாம் வாடா போட்டா ஏக வசனத்துல நம்மளை திட்டுவாங்க. சித்தர்கள்னால என்ன, காச்சா முச்சா நம்மளை திட்டுறதுதான் வேலை. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க, நம்மளுடைய பூஜை முறையை திட்டுவாங்க, நம்மளுடைய சம்பிரதாயங்களை திட்டுவாங்க, சடங்குகளை சாடுவாங்க, தெய்வ வழிபாட்டை சாடுவாங்க. இந்த சிவவாக்கியர் ஒருத்தர் இருக்காரு பாருங்க, கண்ட மேனிக்கு திட்டுவார் நம்மள. அப்படியும் திட்டி நம்ம அடங்கலையே. இப்படி நமக்காக நம் மீது அன்பு கொண்டு இந்த மக்கள் ஓய்வு பெற வேண்டும் என்பதற்காக மிக கடினமான வார்த்தைகளில் கூட நம்மை சாடி, நம்மளுடைய சம்பிரதாயங்களை சாடியவர்கள் சித்தர். தைரியமா சாடுவாங்க. எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, சித்தர்கள் நிலையாமை தத்துவத்தை இந்த உலகிற்கு பறைசாற்றியவர்கள் சித்தர்கள். இந்த வாழ்க்கை ஒண்ணுமே கிடையாது என்று அதிகமாக இந்த உலகிற்கு சொன்னவர்கள் யார்? சித்தர்கள். பா நீ ஒண்ணுமே கிடையாதுப்பா, இது ஒரு நீர்க்குமிழி வாழ்க்கைப்பா, குடங்கவிழ்ந்தா எப்படி நீர் ஓடிடுமோ அந்த மாதிரி ஓடிடும்பா, பொம்மலாட்டம் மாதிரிப்பா உடம்பு, நாடகம் மாதிரிப்பா இந்த வாழ்க்கை, இந்த சுற்றத்தார்கள்லாம் சந்தை கூட்டம்பா. இப்படி உலகினுடைய நிலையாமையை அதிகமாக வலியுறுத்தியவர்கள் சித்தர். குரு பெருமையை அதிகமாக சொன்னவர்கள் சித்தர்கள். குரு பரம்பரையில வரணும், ஒரு குருவை நீ பற்றி கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியவர்கள் சித்தர்கள். ஐம்புலன்களை அடக்க வேண்டும் என்று வலியுறுத்தியவர்கள். இறைவன் கிட்ட நீ இதை பண்ணி அதை பண்ணி, இரும்பாலான லிங்கம் செஞ்சேன், கல்லான சொல்றாரு சிவவாக்கியர் சொல்றாரு, வெள்ளி லிங்கம் செஞ்சு கும்பிட்டேன், தங்கத்தால லிங்கம் செஞ்சு வச்சு சாமி கும்பிடுங்க, ரொம்ப நல்லது வீட்டுக்கு. அப்புறம் படிக லிங்கம் வைங்க,
இன்னமும் வருது இல்லையா, அதுல சிலை செய்யுங்க, இதுல சிலை செய்யுங்க, இந்த கல்லு மோதிரம் போட்டுக்கோங்க, இந்த கல்லு மாலை போட்டுக்கோங்க, கருங்காலி மாலை போட்டுக்கோங்க, வீட்டுக்குள்ள கெட்ட சக்தியா வராது, உங்களுக்குள்ள நல்ல வைப்ரேஷன் வரும். எல்லாம் சரிதான். கடவுளை விடவா? கடவுளை விடவா? எல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல. தெரியுமா, ராஜாராம் மோகன் ராய் உடன்கட்டை ஏறுதல் என்கிற அந்த வழக்கத்தை எதிர்த்து, அந்த பழக்கம் இன்னைக்கு இல்ல, சதி திட்டம் என்று, அதுக்கு பேரே சதி திட்டம். அதை எதிர்த்தவர். அவர் 5 வயது குழந்தையா இருந்தப்ப விளையும் பயிர் முளையிலே தெரியும். வள்ளல் பெருமானார் காலத்தை அவர் அந்த காலத்துல வாழ்ந்த பெங்காலியர். அவர் சிறு வயதுல ஒரு சந்தை வழியா போயிட்டு இருக்காரு. இப்ப யானை மோதிரம் எல்லாம் செஞ்சு போடுகிறாங்க தெரியுங்களா, யானை முடி மோதிரம். அந்த பழக்கம் இருக்குல்ல, என்னென்னமோ பண்றோம். கழுத போட்டோ வச்சு என்னை பார் யோகம் வரும், அதெல்லாம் வைப்போம். அப்புறம் பச்சை மிளகாய் கட்டி விடுவோம், எலுமிச்சம்பழம் கட்டி விடுவோம், படிகாரம் கட்டி விடுவோம் இல்லையா, நிறைய இருக்குல்ல. அந்த மாதிரி அவர் காலத்துல கரடி முடியில மோதிரம் செஞ்சு போட்டிருக்காங்க. மோதிரம் செஞ்சுக்கிறோம் இல்லையோ, வீட்டுல எடுத்துன்னு போய் கரடி முடி வை பூஜை அறையில, இல்லைன்னா கரடி முடிய உங்களுடைய பர்ஸ் அப்ப என்ன இருந்தோ பணப்பையில வச்சுக்கோங்க அப்படின்னு யாரோ ஒருவர் சந்தையில் விற்று கொண்டு இருக்கிறார். இந்த 5 வயது குழந்தையோ இல்ல அவரு ஒரு 6 வயது இருக்கலாம், கொஞ்சம் அப்பதான் பேசுறாரு. அந்த குழந்தை பாருங்க, வள்ளல் பெருமானார் 8 வயதுல பாடல் எழுதினார்னா நம்புறோம் இல்லையா, 5 வயது குழந்தை. அவர் தாய் தந்தையரோடு போயிட்டு இருக்காரு. இன்னொரு பையனும் போகுது, அது இவரை விட கொஞ்சம் பெரிய பையன், ஒரு 9-10 வயது. அப்ப அந்த கரடி முடியை விற்று கொண்டிருப்பவர், இந்த மோதிரம் மட்டும் உங்க வீட்டுல இருந்தா நீங்க நல்லா படிப்பீங்க, நல்ல பணம் வரும், உங்க வீடு நிறைய என்னென்னலாம் மனிதனுடைய ஆசையை தூண்டலான்னு ஒரு கோஷ்டி இருக்கும் இல்லையா, நம்ம ஆசை எப்படிதானே தூண்டுவாங்க, தூண்டினோம்னா அப்படியே மயங்கிடுவோம். இவங்கெல்லாம் பாவம் கூவி கூவி அழைப்பாங்க, போகமாட்டோம். அவங்க அப்படி ஒரு ஆசையை தூண்டுற மாதிரி ஒரு வார்த்தை விட்டுறக்கூடாது. மனிதனுடைய ஆசை தாங்க ஏமாற்றத்துக்கு எல்லா குற்றங்களுக்கும் காரணம். அவங்க என்னதான் சொன்னாலும் நம்ம கம்பீரமா போக நமக்கு அந்த மன உறுதி இருக்கா? இல்லையே. எத்தனை சித்தர்கள் கிட்ட, எத்தனை ஞானிகள், எவ்வளவு பேர் வந்தாலும் நம்மளை மாத்தவே முடியலையே. அப்ப அந்த மாதிரி ஒருவன் கூவி கூவி விற்கிறான். அந்த பெரிய பையன் என்ன பண்றான், இது வாங்கி வச்சுட்டா நான் நல்லா படிப்பேன், நல்ல பணம் வரும்னு சொல்றாரு, எங்க அப்பா பெரிய பணக்கார ஆயிடுவாரு, நான் நல்லா படிப்பேன் அப்படின்னு வாங்க போறான். அந்த 5 வயது குழந்தையாக இருந்த ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் சொல்றாராம், ஏண்டா அவங்கிட்ட எவ்வளவு கரடி முடி இருக்கு, நீ ஒரு முடிதான் வாங்க போற, அப்ப 1 ரூபாவா. அவங்கிட்ட எவ்வளவு கரடி முடி இருக்குன்னு பார்த்தா அது 1000 கணக்குல இருக்கு. அப்ப அவன் எவ்வளவு நல்லா படிச்சிருந்தா அவன் ஏன்டா கரடி முடிய விற்க வியாபாரம் பண்ணின்னு இருக்கான்? அவன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தா அவன் ஏன்டா 1 ரூபாய் 2 ரூபாய்க்கு இங்க வந்து கரடி முடிய வித்துன்னு இருக்கான்? அந்த 5 வயது குழந்தைக்கு யோசனை வந்தது. எங்கேயாவது நம்ம சிந்திக்கிறோமா? இந்த மனிதர்களை மாத்தவே முடியல. இது எல்லாம் சாடியவர்கள் சித்தர்.